ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன? பிறப்பை எடுக்காத சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை என்கிறார்களே, எப்படி? தமிழ் மொழியில் திருவாதிரை என்று கூறப்படும் நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆத்ரா என்று பெயர். இதுவே ஆருத்ரா எனப்படுகிறது. மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும். பிறப்பே எடுக்காத சிவபெருமானுக்கு பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை என்கிறார்களே. பிறவாயாக்கை பெற்றேன் பெரியோன் என்று சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சிவபெருமானை குறிக்கிறது. சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரையானது பற்றி ஒரு புராண செய்திகள் கூட உண்டு. தாண்டவம் தாண்டவம் சிவதாண்டவம், சிதம்பர ஈஸ்வரனின் தவ தாண்டவம். தாண்டவம் தாண்டவம் சிவதாண்டவம், சிதம்பர ஈஸ்வரனின் தவ தாண்டவம். சேந்தனார் வீட்டுக்கு களியுண்ண நடராஜ பெருமான் வந்த அந்த தினம் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாள். இதை உணர்த்தும் வகையில் இன்றும் ஆதிரை நாளில் தில்லை நடராஜ பெருமானுக்கு களி படைக்கப்படுகிறது. இதனால் சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரையானது. ஒரு காலத்தில் திரேதாயுகா என்ற ஒரு பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தியாக இருந்தாள். திரேதாயுகாவுக்கு திருமணம் நடந்தது. அந்த காலத்தில் திருமணமான 4வது நாளில்தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும். ஆனால் திருமணமான 3வது நாளிலேயே திரேதாயுகாவின் கணவர் இறந்துவிட்டான். திரேதாயுகா அலறி துடித்து, பார்வதி தேவியே, உன் பக்தியான என்னை இப்படி சோதிக்கலாமா? உன்னை இவ்வளவு காலம் வணங்கி என்ன பயன் என்று கூறி கதறி அழுதாள். அப்போது கைலாயத்தில் சிவன் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி திரேதாயுகாவின் அலறலை கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செய்தாள். அவளது சபதத்தை கேட்டு அதிர்ந்து போன சிவன் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தார். இதை கண்டு பதறிப்போன யமன் திரேதாயுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். அதன்பின் பார்வதியும் பரமசிவனும் திரேதாயுகாவுக்கும் அவள் கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்து ஆசிர்வதித்தார்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் நடந்தது. இந்த தரிசனத்துக்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர். அகிலாண்டேஸ்வரன் ஆடிடும் தாண்டவம் ஆனந்த தாண்டவமே, சாம்ப சதாசிவன் ஆடிடும் தாண்டவம் சந்தியா தாண்டவமே, காளியின் உருவினில் ஈசன் ஆடிடும் காளிகா தாண்டவம், ஒப்புற விரித்த கங்காதரனின் திரிபுர தாண்டவமே, கௌரி வல்லவன் ஆடிடும் தாண்டவம் கௌரி தாண்டவமே, உமையுடன் ஈசன் ஆடிடும் தாண்டவம் உமா தாண்டவம், கூடி காலத்தில் சங்கரன் ஆடிடும் சங்கார தாண்டவமே, குவலையும் காத்திட ஈசன் ஆடிடும் குக்குட தாண்டவமே. சேந்தனாருக்கும் திரேதாயுகாவுக்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானாரின் நட்சத்திரமாக, அதாவது ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படுகிறது. சிவபெருமான் நெருப்பூர்வமாக தன்னை வெளிப்படுத்தி காட்டியது சிவராத்திரி நன்னாள். சுவாமிதான் இப்பூமியில் ஆவிர் பறித்து நின்ற நாள் ஆருத்ரா நன்னாள். சிவராத்திரி என்று அவரை வழிபட்டால் பலன், ஆருத்ராவன்று தரிசித்தாலே பலனாகும். ஞானம் பெறுவதும் சித்தம் நிறைவதும் ஈசனின் திருப்பாதமே. ஞானம் பெறுவதும் சித்தம் நிறைவதும் ஈசனின் திருப்பாதமே. எந்தன் நாவினில் உரைப்பதும் நெஞ்சினில் நிறைவதும் ஈசனின் புகழ்கீதமே. எந்தன் நாவினில் உரைப்பதும் நெஞ்சினில் நிறைவதும் ஈசனின் புகழ்கீதமே.